Hello everyone, welcome back TM Design. Today in this video we will discuss about the arc commands. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்கலாம்னா arc command பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். arcல வந்து நமக்கு எவ்வளவு இருக்குன்னா டோட்டலா வந்து 11 types of arc இருக்கு. So arc commands பார்க்கிறதுக்கு முன்னாடி முதல்ல arcனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். arcன்றது with respect to half circle, அதாவது half circle இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. இன்னொன்னு curve object இருக்கலாம். அது இல்லனா arc based object இருக்கணும் அப்படினு சொல்லிருக்காங்க. So இதெல்லாம் 11 types of arcல நமக்கு என்னென்ன types இருக்குன்னா இந்த arcன்ற இந்த draw toolsல போய்ட்டு இந்த arcன்னு இருக்கும். இந்த சின்ன arrow மாதிரி கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா 11 types of arcமே உங்களுக்கு இன்க்ளூட் ஆகும். So இதுல 3 point start center end start center angle start point center point length இது எல்லாமே இருக்கு. முதல்ல இந்த 4 type of arc நம்ம பார்க்கலாம். So again மீதமுள்ள arc பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா இந்த 3 பாயிண்ட் ஆர்க் பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல வரைஞ்சிருக்காங்க பாரு, இதே மாதிரி தான் நம்ம போடணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா லைன் கிளிக் பண்ணிட்டு ஸோ எல் ஷேப்ல நான் வந்து ஒரு டிராயிங் வரைகிறேன். அகைன் ஸோ திரும்ப லைன் கிளிக் பண்ணிட்டு டைகனலா இந்த ரெண்டு லைனுக்கும் டைகனலா ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். ஓகே, இப்போ என்ன பண்றோம்னா இந்த ஆர்க்குள்ள போயிட்டு 3 பாயிண்ட் ஆர்க் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்ட் செகண்ட் பாயிண்ட் அண்ட் தேர்ட் பாயிண்ட்ஸ் இந்த 3 பாயிண்ட் நான் கிளிக் பண்ணா இதுக்கு பேர் தான் 3 பாயிண்ட் ஆர்க். ஓகே, so next வந்துட்டு என்ன ஆர்க்குன்னா ஸ்டார்ட் பாயிண்ட் சென்டர் எண்ட் இந்த ஆர்க் பார்க்கலாம். ஸோ திரும்ப நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், ஸோ லைன் வரைஞ்சிட்டேன். லைன் வரைஞ்சிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்துட்டேன், வெளியே வந்துடலாம் ஆட்டோமேட்டிக்கு. ஸோ இப்போ போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டார்ட்டு சென்டர் எண்ட் கொடுக்குறேன். இதில் பாருங்கள் ஸ்டார்ட் பாயிண்ட்டு அண்ட் சென்டர் அண்ட் எண்ட் இது ஒன் டைப் ஆஃப் ஆர்க். இதுக்கான டைமென்ஷன் வேணுமா நீங்கள் எப்பவும் போல் காமனாக டைமென்ஷனில் போயிட்டு ஸோ இந்த கிளிக் பண்ணிங்கனாவே எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரேடியஸும் இதில் போயிட்டு ரேடியஸ் இருந்தாலும் எடுத்துக்கலாம். டைமென்ஷன் வேணுனாலும் ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட்டு சென்டர் ஆங்கிள் மூணாவது கான்செப்ட். ஸோ ஓகே, ஸோ இதில் வந்து கீழே வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு டோட்டலாக லென்த் பார்த்தீங்கன்னா நமக்கு 200 mm கூட கொடுத்துக்கலாம். ஓகே, 200 mm என்டர். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதில் போயிட்டு ஸ்டார்ட் சென்டர் ஆங்கிள். ஸோ ஓகே, ஸோ இதில் வந்து ஸ்டார்ட் பாயிண்ட் சென்டர் ஐ வாண்ட் டு ஆங்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 120 வேணும். 120 கொடுத்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆங்கிள் வந்துடும். இதில் 120 ஆங்கிள்ஸ் எப்படி செக் பண்ணுறதுனா நார்மலாக யூ ஆர் கோயிங் டு லைன் கிளிக் பண்ணிட்டு இந்த ஆர்க்கோட என் பாயிண்டில் கிளிக் பண்ணி இந்த லைனோட சென்டர் பாயிண்ட் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்து வெளியே வந்துடுங்க. ஸோ இப்போ போயிட்டு என்ன பண்ணலாம்னா நம்ம இந்த ஆங்குலர்ஸில் போயிட்டு ஸோ இந்தோட லைனும் இந்த லைனும் கிளிக் பண்ணால் நமக்கு இந்த டோட்டலாக எவ்வளோ ஆங்கிள் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது வந்து இப்போ பார்த்தது வந்து ஸ்டார்ட்டு சென்டர் ஆங்கிள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டார்ட்டு சென்டர் லென்த்து பற்றி பார்க்கலாம். எப்பவும் போல் நான் வந்துட்டு ஒரு நார்மலாக ஒரு லைன் பர்டிகுலர் டிஸ்டன்ஸுக்கு நான் வரைஞ்சிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துட்டேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் வெளியே வந்துட்டேன். சரியா, இப்போ போயிட்டு என்ன பண்ண போகிறேன் இந்த ஸ்டார்ட்டு சென்டர் லென்த் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்டார்ட் பாயிண்ட்டு அடுத்து சென்டர் இப்போ லென்த் ஐ வாண்ட் டு லென்த் எவ்வளோ வேணும் அப்படின்றத நம்ம கொடுக்குறோம். லென்த் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஐ வாண்ட் ஒரு 200 கொடுத்து பார்க்கலாம். இதுதான் 200. ஸோ லென்த்ன்றது இந்த பாயிண்ட் இந்த ஆர்க்கோட ஸ்டார்ட் பாயிண்ட் எண்டு பாயிண்ட்டுக்கும் உள்ள லென்த்து. இது வந்து இப்படி தான் நீங்கள் இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் டயகனலாக எடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இப்படி வரும். ஓகே, ஸோ அடுத்து இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன ஆகும் இப்படி வந்துடும். ஓகே, thank you so much, thank you everyone. So until then, see you, have a great day. We will meet next video.